ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி பொறுத்தவரையிலையும் காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த 4வது ராசியாக வருவது, இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார், பயணம் படுகிறார். அது தினக்கோளாக இருக்கிறதால அதனுடைய மாற்றங்கள் நம்ம வருட கிரகங்களோ இன்னும் மற்ற கிரகங்களை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம். இப்போது இதற்கு இந்த வார கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 9க்கு போகிறார். சுக்கிரன் 11ஆம் இடத்து அதிபதி உச்சநிலை பெறுகிறார். 9ல் 10, 11ல் ஆட்சி நிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். ராசிநாதனை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்த தர யோகாதிபதி செவ்வாய், இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12ல் இருக்கார். ஆனாலும் வக்ரகதியில் இருக்கிறது சிறப்பு. 12ஆம் இடம் சரியில்லை, இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். இப்போது இதற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம், மகரத்தின் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அவர் 8ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. இந்த அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரம், உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கிறதால ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபேவரபுளாக குரு பகவான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். சுக்கிர பகவான் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்பலாம். இப்போ பாருங்கள், குரு 11ல் இருக்கிறார். அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். அவர் 9 கூடியவன், பாக்கியாதிபதி போய் 11ல் இருக்கார் அப்படின்னா இன்னும் அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். அதாவது முதல்ல திருவருளும் குருவருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாராளமாக இருக்கலாம், போகலாம், வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்கு பண வருவாய் என்பது அதிகரிக்கக்கூடிய உடனே பணப்புழக்கம் இருக்கும். இருந்த போதிலும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யாதீங்க. குடும்பத்தில் பார்த்து பேசுங்க, எச்சரிக்கையாக இருங்க. சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. இளைய சகோதர சகோதரிகள் இப்போது அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நமக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, நமக்கு போய் நல்லது நடக்குமா, நம்ம முயற்சி எடுக்கலாமா, அதெல்லாம் நீங்கள் யோசனையே பண்ண வேண்டாம். தாராளமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 4க்கும் உங்களுக்கு 11க்கும் ஆதிபத்திய சுற்று பெற்ற சுக்கிரன் உச்சநிலை பெறுவது, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பெயிண்ட் பண்ண, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள், லக்ஸுரி லைஃப் அமைத்து கொள்வதற்கான எல்லாம். ஏன்னா 4ல் சுக்கிரன், 4க்குடையவன் சுக்கிரன். சொஃபஸ்டிகேட்டட், சுகமான ஒரு வாழ்க்கை அமைய, சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை அமைய இந்த சுக்கிர பகவான் அது 11க்கும் ஆதிபத்தியம் இருப்பதால் நினைத்த காரியத்தை முடித்து வைத்து உங்களுக்கு சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 5ஆம் இடத்து அதிபதி 12ல் இருப்பதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும்.
மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் பிரச்சனைகள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். எல்லாம் ஒரு பாக்கியமான ஒரு சூழல். இப்போ இனி இந்த அஷ்டமத்து சனியும் விலக போகுது. அப்போ கடகராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம் நெருங்குகிறது என்பதை ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இது சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு அள்ளி வீச கொடுக்க போகிறார்கள். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் விலகி, அஷ்டமத்து சனி விலகி அவரும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறார். இப்போ இப்படி பார்க்கும் பொழுது இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு அதிகபட்சமாக உழைப்பு தேவைப்படுகிறது. கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறை, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், ஒரு நிலை, ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்காது. இருந்த போதிலும் அதிகப்படியான உழைப்பும் இருக்கும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு உங்களுக்கு ஒரு நிலை ஏற்படும். நிர்வாகத்தில் நல்ல மேலிடத்தில் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஆனால் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு 11ல் குரு இருக்கிறதால எந்த ஒரு நிலையும் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு போன்ற சலுகைகள் உங்களுக்கு இதுவாக இருக்கும். 12ல் செவ்வாய் இருக்கிறதால சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவதால் வீடு வாங்க, வீடு கட்ட, இதனாலேயும் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சந்திராசிரமம் இந்த வாரம் இல்லை. அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.